என் உயிர்க்கினிய உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது அட்வென்ச்சர்ஸ் இந்தியா வழங்கும் நமது தந்தி தொலைக்காட்சியின் மக்கள் முன்னாள். சொல்வதை தெளிந்து சொல்வோம், செய்வதை துணிந்து செய்வோம். மக்கள் முன்னாள். இது எல்லோரும் போற்றும் நிகழ்ச்சி மட்டுமல்ல, எல்லாவற்றையும் மாற்றும் எளிய மக்களின் புரட்சி. எனது அன்பு உறவுகளே, இன்றைய விவாதத்தில் நாம் இயற்கை வேளாண்மையை பற்றி பேச இருக்கிறோம். பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப உணவு உற்பத்தி இருக்கிறதா? அதை உற்பத்தி செய்கிற நமது விவசாயிகளுக்கு போதிய வசதி வாய்ப்பு செய்து தரப்படுகிறதா, கிடைக்கிறதா? இன்றைய வேளாண்மை முறையிலே நமது மண் வளம் கெட்டு போய்விட்டது. இப்படியே தொடர்ந்து சென்றால் நமது மண் பாலைவனமாக மாறிவிடும் என்கிற அச்சம் இருக்கிறது. மறுபடியும் நாம் இயற்கை வேளாண்மை முறைக்கு மாறினால் இதுவெல்லாம் பாதுகாக்கப்படுமா என்பதை பற்றி நாம் பேச இருக்கிறோம். அதற்கு முன்பு இந்த காணொலியை காண்போம். மரபு சார்ந்த விதைகளால் நம் நாட்டு மக்களின் பசிப்பிணியை போக்க இயலாது. அதனால் நவீன விதைகளை தருகிறோம் என்பதே பசுமை புரட்சியின் அடிப்படை. நவீன விதைகள் என்கிற மாய விதைகளை சந்தை பொருட்களைப் போல கிராமங்கள் தோறும் விநியோகித்தார்கள். இந்த மாய விதைகள் தண்ணீரை குடித்துக் கொண்டே இருக்கும். இதன் அகோர பசிக்கு இந்திய விவசாயிகளால் தண்ணீர் கொடுக்க முடியவில்லை. உடனே கமலை மாடுகளை விட்டுவிட்டு கடன் வாங்கி மோட்டார் வாங்கி பொருத்தினார்கள். அதுவும் சரிவரவில்லை. அதனால் மீண்டும் கடன் வாங்கி ஆழ்துளை கிணறுகளை வெட்ட கிளம்பி இறங்கினார்கள். இந்த மாய விதைகளால் நிலத்தடி நீர் ஆழத்திற்கு சென்றது மட்டுமல்ல, இந்திய விவசாயிகள் அனைவரும் கடன் தொல்லைக்கு ஆளாகினார்கள். இந்த பசுமை புரட்சி வந்த பிறகு தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளின் எண்ணிக்கை மட்டும் 2.5 லட்சத்தையும் தாண்டியிருக்கிறது. பசுமை புரட்சி கொடுத்த தண்டனையா என்கின்ற கேள்வி நமக்கு எழுகிறது. உண்மையில் பஞ்சம் வந்து மாண்டு போன மனிதர்களின் பட்டியலை விட பசுமை புரட்சியால் மாண்டு போன விவசாயிகளின் எண்ணிக்கை அதிகம் என்பதே சமூக ஆர்வலர்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. நீரின் தேவையால் தான் நம் நாட்டில் பெரும் அணைக்கட்டுகள் கட்டுவது என்பது கருத்தாக்கத்திற்கு உள்ளானது. இதன் பின்னர்தான் நீர் பங்கீடு தொடர்பான பெரும் சர்ச்சைகள் உருவாகின. இந்த விதைகளின் வருகைக்கு பின் தான் பல இடங்களில் உழவர்கள் தண்ணீருக்காக வீதியில் இறங்கி போராட தொடங்கினார்கள். செயற்கை விவசாயத்தால் தாய்ப்பால், பசும்பால் கூட விஷமாகிவிட்டது. சுற்றுப்புற சூழலும் மாசுபட்டது. பசுமை புரட்சி செய்வதாக கூறி ரசாயனங்களை தாராளமாக்கிவிட்டார்கள். விவசாயத்தில் பயன்படுத்தப்படும் ஆர்கானிக் பாஸ்பெட்டிக் ரசாயனம் உடலில் கொழுப்பு சத்தில் தங்கி மூளை, மார்பகம், இடுப்பு பகுதிகளை பாதிக்கும். இரத்த சோகையை ஏற்படுத்தும். வயிற்றில் இருக்கும் குழந்தையை கூட அது பாதிக்கும். செயற்கை விவசாயத்தால் கிராமங்களில் இருந்த 75% விவசாயிகள் 56% குறைந்துவிட்டனர். ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தின் சமீபத்திய ஆய்வு ஒன்றில் ஆர்கானிக் உணவுப் பொருட்களில் வழக்கமான முறையில் பயிரிடப்படும் பொருட்களை விட அதிக சத்தும் வைட்டமின்களும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னொரு காலத்தில் மண்ணில் விளையும் உணவுப் பொருள் மனிதனுக்கும், தண்டுகள், இலைகள் கால்நடைகளுக்கும், அதன் வேர் பகுதி மீண்டும் நிலத்திற்கே உரமாகும். மக்களின் உடல் நலத்திற்கும் பொருள் நலத்திற்கும் அதிக தீங்கு விளைவிப்பதாக அமைந்துள்ள நவீன வேளாண்மை நாட்டின் பொருளாதாரத்தையும் பாழ்படுத்தி வருவதே நிதர்சனமான உண்மை. இதை பற்றி விவாதிப்பதற்காக அரங்கத்தில் மதிப்புமிக்க பெருமக்கள், இங்கே போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருமகன், இயற்கை வேளாண் பேரறிஞர், எங்களினுடைய பெரிய தகப்பன் ஐயா நம்மாழ்வார் அவர்கள் அரங்கத்தில் நம்மோடு இங்கே. ஐயா ஜெகன் கருப்பையா அவர்கள், MS சுவாமிநாதன் அவர்களின் அறக்கட்டளினுடைய இளம் விஞ்ஞானி. இங்கே அரசலூர் ஐயா செல்வம் அவர்கள் தமிழ்நாடு இயற்கை விவசாயிகள் சங்கங்களுடைய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர்.
எனது அன்பு உறவுகளே, நமக்கு உணவு கொடுத்த, உடை கொடுத்த அருமை விவசாய பெருங்குடி மக்களில் 3 லட்சம் பேர் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக ஒரு நிமிடம் நாம் எல்லோரும் எழுந்து நின்று அகவணக்கம் செலுத்துவோம். நிறைவு செய்வோம். ஐயா, இப்ப நம்ம இந்த இயற்கை வேளாண்மை முறையிலிருந்து மாறி வந்ததுனாலதான் நமது மண்ணின் வளம் இன்னைக்கு மலடாயிருக்குதா? ஏன்னா என்ன போட்டாலும் விளையாத ஒரு சூழல் இருக்குது. அப்படியே போட்டாலும் பயிர்கள் செடிகள் வளரும் போதே சீக்கோடுவே வளர்ந்து வர்றதா இருக்குது. முன்னாடி எல்லாம் நம்ம இந்த நோய்களுக்கு வேப்பம் புண்ணாக்க கரைச்சு தெளிப்போம். நான் பார்க்க வேப்பம் புண்ணாக்கு இதுல. ஆனா இன்னைக்கு என்ன பூச்சி மருந்து கொல்லியை போட்டாலும் அது பூச்சி சாகிறது அல்ல. அப்ப இதனாலதான் இந்த நம்ம மண்ணு மலடாகி போச்சா? என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் இந்த இயற்கையை இன்னும் கொஞ்சம் விரிவா பார்த்தா கொஞ்சம் உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். பூச்சிகள்லாம் நமது நண்பர்கள். இந்த பூச்சிகளை பத்தி அந்த ஜப்பான் விவசாயி மசானோபு ஃபுகுவோகா சொன்னாரு, நானும் என் தோட்டத்து பூச்சி நண்பர்களுமாக சேர்ந்து பூச்சி தாக்காத ஒரு நெல் ரகத்தை கண்டுபிடித்து விட்டோம்னு சொன்னார். நிறைய பூச்சிகள் அவருடைய பயிர்ல இருக்கிற கதிரெல்லாம் தின்ன போது அந்த பூச்சிகள் திங்காத கதிர் 2 இருந்தது. அளவைகளை எடுத்து அதை கசக்கி அதை காய வச்சு பாதுகாத்து மறுபடியும் விதைச்சு அவன் ஒரு விதைய உண்டு பண்ணான். அப்ப எதை வச்சு உண்டு பண்ண? அந்த பூச்சிகள் அடையாளம் காட்டின இந்த கதிர்கள் பூச்சி தாக்காத ரகங்கள். ஆந்திராவில 3000 விவசாயிகள் பருத்தி பயிர் பண்ணியிருந்தாங்க. அந்த பருத்தி காய அமெரிக்க காய்ப்புழு தின்னுது. அமெரிக்க காய்ப்புழுவுக்கும் இந்திய காய்ப்புழுவுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. பருத்தியில இந்திய காய்ப்புழு என்ன செய்யுது, அந்த பருத்தி காய்க்குள்ள ஒரு உற்பத்தியாகி 4 அறையில 1 அறைய மட்டும் சாப்பிட்டு பஞ்சு வெடிக்கும் போது அது பறவையா வெளியில வரும். ஆனா அமெரிக்க காய்ப்புழு பாதி உடம்ப வெளியில வச்சுக்கிட்டு பாதி உடம்ப மட்டும் காய்க்குள்ள விட்டு எல்லாத்தையும் தின்னுட்டு அடுத்த காயை திங்கிறதுக்கு போகுது. இந்த காய்ப்புழுவை எந்த நஞ்சையும் தெளித்து கட்டுப்படுத்த முடியாத அந்த 3000 விவசாயிகள் வீட்டுல மிச்சம் வச்சிருந்த அந்த நஞ்சை எடுத்து குடிச்சாங்க. அவங்க செத்து போயிட்டாங்க. இவைகள் பூச்சிக்கொல்லிகளே இல்ல, இவைகள் ஆட்கொல்லிகள். பூச்சி சாவல. ஆனா நம்ம சாப்பிடக்கூடிய நெல்லு நஞ்சாச்சு, கோதுமை நஞ்சாச்சு, தக்காளி நஞ்சாச்சு, கத்திரிக்காய் நஞ்சாச்சு, வெண்டைக்காய் நஞ்சாச்சு, நம்மளுடைய திராட்சை பழம் நஞ்சாச்சு, ஆரஞ்சு பழம் நஞ்சாச்சு. நஞ்சுகளையே சாப்பிட்டு நாமெல்லாம் அளப்பரிய நோய்களுக்கு ஆளாகி மருந்து கடைகள்ல நம்ம சம்பாதிச்ச பணத்தெல்லாம் செலவழிக்கிறோம். மருத்துவமனைகள்ல போய் படுத்துக்கிறோம். நம்ம சாவரவர்களும் நோயாளிகளாவே இருக்கிறோம். இந்திய மக்கள் தொகை எக்கேடு கேட்டாலும் பரவாயில்லை, எனக்கு லாபம் வேணும்னு நினைச்ச அந்த முதலாளிகளுடைய லாபத்தை அதிகரிப்பதற்காகவே இவைகள் பூச்சிக்கொல்லிகள் என்ற பெயர்ல விற்கப்படுகிறது. ஐயா, இன்னைக்கு நம்ம உணவு முறையால நம்ம குடிக்கிற தாய்ப்பாலே இன்னைக்கு நச்சா மாறி இருக்கிறத பாக்குறோம். இந்த மாதிரி நமக்கு இந்த நம்மளுடைய மண் வளம் இன்னைக்கு மலடாய் போயிருக்கிறதுக்கு காரணம் என்னங்கய்யா? பாரதியார் வெள்ளக்காரன் ஆண்டுகிட்டு இருந்த போது ஒரு பாட்டு எழுத, அந்த பாட்டுல என்ன சொன்னா, பொய்யை தொழுது அடிமை செய்வார்க்கே செல்வமெல்லாம் உண்டு, உண்மை சொல்வார்க்கோ எழுதறிய பெருங்கொடுமை சிறை உண்டு, தூக்குண்டே இறப்பது உண்டு. ஆனா வெள்ளைக்காரர்கள் போன பிறகு நம்மளுடைய சுற்றத்தார்கள் ஆட்சியில் இருக்கும் போதும் இதேதான் நடந்தது. கடந்த 66 ஆண்டுகளாக பொய்யையே தொழுது எவன் அடிமை செய்யறானோ அவனுக்கே செல்வம் எல்லாம் சேர்ந்துகிட்டே இருக்கு. அதுல மிகப்பெரிய பொய் இந்த பெர்டிலைசர் ஒண்ணு கொடுத்தான் பாருங்க, அதான் மிகப்பெரிய பொய். பச்சை புரட்சி வேணும்னு
அன்னைக்கு உணவு அமைச்சரா இருந்த சி சுப்பிரமணியம் சொல்லும் போது பிரதம மந்திரிக்கு பக்கத்துல இருந்த செக்ரட்டரி சொல்லி இருக்கிறாரு, எதுக்குங்க அதெல்லாம் வேணும், நம்ம கையில போதிய அளவு பணமும் இல்ல, கடன் வாங்கி இதெல்லாம் எதுக்கு இறக்குமதி பண்ணணும், ஒவ்வொரு விவசாயிக்கும் 1 கிலோ அகத்தி விதை கொடுத்தா போதும்னு சொல்லி இருக்கிறார். அந்த அகத்தி செடியோட வேர்ல தங்கி இருக்கிற கண்ணுக்கு தெரியாத உயிர் என்ன செய்யுது, காற்றுல இருக்கிற நைட்ரஜனை எடுத்து அதை வேர்ல முடிச்சு முட்டா உருண்டை உருண்டையா சேர்த்து வச்சிருந்தா அதான் யூரியா. அப்ப நம்ம அகத்தி செடி ஒரு ஃபெர்டிலைசர் பிளான்ட். ஃபெர்டிலைசர்னா வளம் தருவது, பிளான்ட்னா செடி. ஒரு காங்கிரீட்ல கூடாரத்தை கட்டிக்கிட்டு அதை ஃபெர்டிலைசர் பிளான்ட்ங்கிறான், அங்கதான் போய் அகத்தி செடியை நட்டா அந்த பூமி வளமாவுது. யூரியாவையோ டிஓபியோ மண்ல போட்டா அங்க இருக்கிற உயிரெல்லாம் சாவுது. அது ஸ்டெரிலைசர், இருக்கிற உயிரை கொள்றது. ஃபெர்டிலைசர் தலையில கட்டினா பாருங்க, அந்த மாயத்துல மயங்கி நம்ம எல்லாத்தையும் இறந்துட்டோம். இந்த பூமியை சாவடிச்சா இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் அத்தனை பேரையும் தனக்கு அடிமையாக்கிட முடியும் அப்படின்னு அமெரிக்க பன்னாட்டு கம்பெனிகள் நினைக்குது. இங்க இருப்பவர்கள் அவர்களுக்கு ஏஜென்ட் வேலை பார்க்கறாங்க. ஆகையினால நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கிறோம். அருமை ஐயா, நீங்க சொல்லுங்க. நமது மண்ணின் வளம் இப்படி மலடாய் போச்சு, எது போட்டாலும் முளைக்க மாட்டேங்குது. இப்ப எங்க ஐயா விவசாயம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க பூச்சி எல்லாம் நம்ம நண்பன், நீங்க இந்த பூச்சியை கொல்றதுக்கு இந்த மருந்தை பரிந்துரைக்கிறோம்ன்றீங்க. இது எப்படி பூச்சியை கொல்லக்கூடாதுங்கிறப்ப நீங்க பாத்தீங்கன்னா தேனி செத்து போச்சு. இன்னைக்கு எங்களுக்கு பட்டுப்பூச்சி கொடுக்கறது ஒரு பூச்சி, இப்ப இது பட்டு நூல் கொடுக்கறது. இப்ப இதையெல்லாம் கொண்டுட்டு நாங்க என்ன செய்யறது? இப்ப எங்க மண்ணுல வண்ணத்து பூச்சியே பாக்குறது அரிதா இருக்குது. இப்ப இந்த பூச்சிகளை கொல்றதுக்கு இந்த மருந்து எப்படி இருக்கு? பூச்சிகள்லாம் கொலை செய்யறது எங்க நோக்கம் இல்ல. எங்களுடைய நிறுவனம் ஒரு தாரக மந்திரத்தோட தான். இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இப்ப நீங்க மண்புழு உழவனின் நண்பன். ஏன்னா அது மேல மண்ணை தின்ட்டு கீழே போய் கழுவி போடும், கீழே இருக்கிற மண்ணை தின்னு மேல கொண்டுட்டு வரும். நண்டுகள் வலையில இருந்து ஒவ்வொரு தோட்டத்துல இருந்து அந்த தோட்டத்துல இருந்து மண் எடுத்து போடும். இப்ப இது அந்த மண்ணின் வளத்தை பெருக்கி கொடுத்தது, அதெல்லாம் செத்து போச்சு. அது காரணம் இந்த விவசாய இந்த உரம் முறை, இந்த உரத்தை வீசுறதுனால தானே, இந்த ரசாயன உரங்கள் தானே இதை கொண்டுருச்சு. அதான் ரசாயன உரங்களால செத்துச்சுன்றதுக்கு முழுமையா ஒத்துக்கொள்ள முடியாது. சரிங்களா? மண்புழு உயிர் வாழணும்னா போதிய ஈரப்பதம் வேணும். அந்த ஈரப்பதம் இருந்தா தான் மண்புழு கொஞ்ச நாள் உயிர் வாழ முடியும். வறண்டு போச்சுன்னா, காஞ்சி போச்சு, தண்ணி இல்லை அப்படின்னும் போது மண்புழு எப்படி உயிர் வாழும்? அதுக்கு பூச்சிக்கொல்லி பயன்படுத்தலாம் செத்து போச்சுன்ற வாதம் அது நியாயமான தெரியலையே. இல்ல இப்ப அதுல என்ன சொல்றாங்க, நீங்க கொண்டு வந்த இந்த விதைகள், நவீன விதைகள், இப்ப குறுகிய காலத்துல விளைய வைக்கிற பயிர்கள் கொண்டு வந்த இந்த விதைகள் தான் நிறைய தண்ணீரை அது விளைவிக்க தேவைப்படுது என்று சொல்றாங்க. இப்ப அந்த தண்ணீரை தேடி தேடி போகும்போதுதான் இந்த வறட்சி வருதுன்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது 65 கிலோ பஞ்சம் ஏற்பட்ட போதுதான் பசுமை புரட்சி எடுத்து வந்தோம். இப்போ எங்க நிறுவன தலைவரோ என்ன சொல்றாரு, இயற்கை விஷயத்தை முழுமையாக ஆதரிக்கிறோம். அதற்காக உயிர் கிராமம் என்ற ஒரு திட்டத்தையே, இயற்கை வேளாண்மை நீங்க முழுக்க ஆதரிக்கிறோம். அதுக்கு எதான நல்ல நன்றி ஐயா. நம்ம ஜெகன் ஐயா சொல்றாங்க, இந்த ரசாயன உரங்களை பயன்படுத்துவதால மட்டுமே நமது மண் மலடாயிரல, மண்புழு போன்ற நமது நண்பர்களை அது மட்டுமே கொலை செஞ்சிடல, நீர் பற்றாக்குறை தான் அதுக்கு பெரிய காரணம்ங்கிறாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஆனா அது தொடங்கியது ரசாயன உரம் போட்டதால் தான் தொடங்கியது. 80% பங்கு 90% பங்கு அதுக்கு தான் கொடுத்தாகணும். ஏன்னா நீங்க அதை போட்ட பிறகு தண்ணீர் நிறைய வேணும். வேணும். தண்ணீருக்கு நிறைய பூமிக்கு அடியில் ஆழமா குழி தோண்டி புதைச்சு அதை குழி தோண்டி அதை தண்ணி எடுத்தாகணும். அதுக்காக தான் எடுத்தோம். நிறைய தண்ணீர் நிறுத்தின பிறகு உள்ளுக்குள்ள காத்து இருக்காது. 3 வகையான தன்மைகள் ஒரு ஒருங்கிணைப்பில் இருந்தால்தான் அது மண். அது உயிரியல் தன்மை, பௌதிக தன்மை, வேதியியல் தன்மை. உப்பு போட்ட உடனே அந்த உயிரியல் தன்மை உயிரை கொண்டுடும், உயிரியல் தன்மை போயிடும். உயிரியல் தன்மை பௌதிக தன்மையும் பாதிக்குது, ரசாயன தன்மையும் பாதிக்குது. ஒட்டுமொத்தமா மண் மலடாய்ப்பு. ஐயா ஜெகனையா, இப்ப ஐயா சொல்றாங்க, நீங்க கூட சொன்னீங்க நாங்க இப்ப இந்த இயற்கை வேளாண்மை முறையை ஆதரிக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா நம்ம அனுபவ ரீதியாவே நம்ம உணர்றோம், நம்ம நமது உணவு நஞ்சாய் போயிடுச்சு அப்படின்னு. ஏன்னா இப்ப முன்னாடி எல்லாம் மாம்பழத்தை நம்ம விரும்பி சாப்பிடுற ஒரு உணவா இருந்தது. இன்னைக்கு அதை சாப்பிட்டா உடனே வாந்தி பேதி வருது, வாய் வெந்து போகுது. காரணம் கற்களை வச்சு படுத்து வைக்கிறோம், நம்ம வர்த்தகமா மாறிடுச்சு.
அது நல்லா வளரணும், பெருத்து வளரணும், நிறைய மகசூல் தரணுங்கிறதுக்காக ரசாயன உரங்களை கொட்டி வெறும் நச்சாக்கிறோம், வேதிப்பொருட்களை கொட்டி. இதனால நம்ம அணு அளவுல நம்ம அறிவுல உணர்ந்து நம்ம இயற்கை வேளாண்மைக்கு மாறுறோம். இப்ப அதான் நீங்க சொல்றீங்க. இப்ப ஐயாவை போன்ற இந்த மண்ணை மக்களையும் பெரிதும் நேசிக்கிற பெருமக்கள் தான் இந்த விவசாய முறையை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக இது பண்றாங்க. ஏன்னா அப்படி இருக்குது. இப்ப ஏன்னா நான் இவ்வளவு பேசுறது காரணம், நான் ஒரு விவசாயினுடைய மகன், எனக்கு அது மேல பெரிய ஆர்வம் இருக்குங்கிறதுனால நான் ஒரு கவிதை படிச்சேன். ஒரு சகோதரர் பகலவன் ஒருத்தர் எழுதினது, கிழவனுக்கும் கிளர்ச்சி ஊட்டும் மாத்திரைகள் விஞ்ஞான கண்டுபிடிப்பு, ஆனால் எங்கள் உழவனுக்கு கிடைப்பது மட்டும் எப்போதும் மலட்டு விதைகள் என்று ஒரு கவிதை. அது மாதிரி எந்த விதைய போட்டாலும் முளைக்க மாட்டேங்குது, 100 விதைச்சா 2 முளைக்குது. அப்ப அது அந்த அளவுக்கு மாறி போயிடுச்சு. நான் முழுக்க இயற்கை விவசாயமே செய்து நம் மக்களுக்கு தேவையான உணவு உற்பத்தி தயார் செய்ய முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறி. நாங்கள் இயற்கை விவசாயம் எதிரானவர்கள் அல்ல. ஒரு விஞ்ஞானம் என்பது அது நீண்ட ஆய்வு செய்ய முடிவில் தான், அதன் முடிவை பொறுத்து தான் நம்ம. இல்ல நீங்க ஐயா இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். நீங்க பசியை போக்குறோங்கிறதுக்கு விஷத்தை உணவா கொடுக்க முடியாதுல்ல. இல்ல நீங்க என்னை கேட்டா விஷத்தை குடிச்சு சாகிறதுக்கு பட்டினி கிடந்தே சாகலாமே. இது வந்து விவாதத்துக்கு ஒரு பொருளா பேசலாம். பட் அப்போது 1965 பட்டினி இருக்கும்பொழுது விஷமா கொடுக்கணும்ன்ற ஒரு நோக்கத்துக்காக நாங்க ஆரம்பிக்கல. நம்ம பாரத தேசம் பஞ்சம் பசி இல்லாம மக்கள் யாரும் இறந்து விடாம வாழணும்ன்றதுக்காக. பசி தீர்ந்திருக்கா? இப்ப பசி மக்கள் தொகை தேவையான உணவு உற்பத்தி தயார். பசி தீர்ந்திருக்குதா தீரலையா என்பது ஆய்வின் அடிப்படையில் நம்ம முடிவு செய்ய வேண்டும். ஆனால் மக்கள் தொகைக்கு தேவையான உணவு உற்பத்தியை தயார் செய்துவிட்டோம். ஆய்வே தான் சொல்லுது 130 கோடி மக்கள் தொகை இருக்கிற இந்திய பெருநாட்டில் 40 கோடி மக்கள் ஒருவேளை சொத்து கூட வழி இல்லாம கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லுது. இப்ப நீங்க இந்த பசுமை புரட்சியால உணவு பஞ்சம் தீர்ந்திருக்குன்னா 67 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற அரசு உணவு பாதுகாப்பு மசோதா கொண்டாருது. இப்பதான் எங்க சோத்தை பத்தியே கவலைப்படுது. அப்ப அது பசி பஞ்சம் தீர்ந்து போச்சுன்னா அந்த மசோதாவே தேவையில்லையே. அப்படின்னா அது தீரலைன்னு தான் அர்த்தம். இலவச அரிசி கொடுக்கப்படுவதும் உணவு பாதுகாப்பு மசோதா கொண்டு வருவதும் இந்த பஞ்சத்தை தீர்க்கல, பசியை தீர்க்கல. இந்த பசுமை புரட்சி பயனற்று போயிட்டுங்கிறதான காட்டுது. இல்ல பயனற்று போயிட்டு இருந்து அது சொல்ல முடியாது இல்லையா? எப்படி எந்த ஆதாரத்தை வச்சு பசுமை புரட்சி ஃபெயிலியர் சொல்ல முடியும்? சரி, வெற்றினா இப்ப இந்த நிலை ஏன் இருக்குது? இந்த உணவு பாதுகாப்பு மசோதா கொண்டு வர வேண்டிய அவசியம் அது வந்துட்டு ஒரு இடைவெளி இருக்கிறது. உணவு உற்பத்தி பண்ணி ஒரு இடத்துல குவிந்து கிடக்கிறது, அது கரையாக போய் சேரல. அது சேராததுக்கு சில அரசியல் ரீதியான சில பிரச்சனைகள் இருக்கலாம். அதை கொண்டு போகக்கூடிய நல்ல திட்டங்கள் தீட்டாமல் இருந்திருக்கலாம். இந்த இடைவெளினால்தான் நாங்க 40% பேர் உணவு இல்லாம உற்பத்தி செய்யறவனுக்கும் அது போய் சேர வேண்டிய மக்களுக்கும் இடையில இவ்வளவு இடைவெளி ஏன் வருதுன்னு கேட்க. அந்த இடைவெளியை குறைக்கிறதுக்கு அரசு அதுக்கு கொள்கை ரீதியாக முடிவெடுக்க வேண்டும். இது எனது நிறுவனமோ எனது நன்றி. அரசினுடைய கொள்கை பிள்ளைன்னு ஐயா சொல்றாங்க. ஒரு இடத்துல போதுமான அளவு உணவு பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுது. ஆனா உணவுக்கான தேவையோடு பசியோடு பட்டினியோடு எங்கேயோ உழைக்கும் மக்கள் இந்த நாட்டின் மக்கள் இருக்கிறாங்க. ஆனா இடையில அது போய் சேரல. நீங்க சொன்ன மாதிரி பலாயிரக்கணக்கான டன் எடையுள்ள இது உள்ள உணவுப் பொருள் சேமிப்பு கிடங்குல இருக்கும்போது அதை எளிதின்று வீணாகுன்னு நாட்டினுடைய உயர்ந்த நீதியை சொல்லக்கூடிய உச்ச நீதிமன்றம் சொன்ன போது கூட அதை பிரதமர் மறுத்துத்தான் பேசினாங்க. எங்களுடைய கொள்கை முடிவு நிர்வாகத்தில் நீங்க தலையிடாதீங்க. இல்ல இன்னும் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சுன்னா ஒரு முரண்பாடான நிலைமை தெரியும். இந்த உணவு விளைவிக்கிறதெல்லாம் ஒரு பக்கத்துல இருக்கு, பட்டியலில் இருக்கிறவங்க எல்லாம் இன்னொரு கோடியில் இருக்காங்கலாம் ஒண்ணுமே கிடையாது. எங்கே உணவு விளைவிக்கப்படுகிறதோ அங்கேயே பட்டினியும் இருக்காது. நிலத்தில் நேற்று வரைக்கும் விவசாயியா இருந்தவர் நீ கூலிக்காரனாக இருக்காரு. நேற்று வரைக்கும் அவருக்கு உணவு உத்தரவாதமா இருந்தது. குறைந்தபட்சம் ஏதாவது ஒண்ணு கிடைச்சது அவர் நிலத்துல. இந்த கூலி வேலை செஞ்சு பழைக்க வேண்டியதாக இருக்கு. இப்ப இந்த கொள்கை மாற்றங்கள்லாம் இருக்கு பாருங்க, நவீன உலகத்தோட கொள்கை மாற்றங்கள், அதுவும் கடந்த 10 ஆண்டுகள் நடந்த கொள்கை மாற்றங்கள், உலகமயம் இது விவசாயிகளை வேகமா வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கு. விவசாயத்தை வெளியே தள்ளிட்டு தண்ணீர் கிடையாது, பருவமழை கிடையாது, நிலம் வளமிழந்து போயிருக்கிறது, மக்கள் உணவு நஞ்சாகி போயிருக்கிறது, அத்தனை பேர் உடலும் நோய்க்கு ஆளாகி இருக்கிறது. இத்தனைக்கும் சேர்ந்துதான் ஒரு பிரச்சனை தீர்வு பார்க்க வேண்டும். அது ஒரே ஒரு தீர்வு, இயற்கை விவசாயத்துக்கு வருவது மட்டும்தான்.